அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி பதிவு. இப்போ நான் மேக்சிமம் ஏன்சியன்ட் காயின் பக்கம் போயிட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு ராணி மங்கம்மா காயின், மதுரை நாயக்கர் வம்சத்தை சார்ந்த ராணி மங்கம்மா நாணயம் கிபி 1690 டு 1731. இதனோட ரேட்டு 1650 ரூபா. முன்பக்கம் மன்னர் நிற்கும் நிலையில், பின்பக்கம் தெலுங்கு மொழியில் தி ரூ அப்படின்னு திருமலை நாயக்கரை குறிக்கக்கூடிய வகையில் எழுதியிருக்கு. இது மன்னர் நிற்கிறாரு. தெரியுதா? 2 கால், தொப்பை, கை, நெஞ்சு, தலை, இதெல்லாம் மன்னர் நிற்கிறார். இந்த பக்கம் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கு. மன்னருடைய முதல் 2 எழுத்துக்கள் இதில் எழுதப்பட்டிருக்கு. சதுரமும் இல்லாமல் ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஓவல் சைஸில் ஒரு அற்புதமான ஒரு நாணயம். ரொம்ப தெளிவான பிரிண்ட் இருக்கும். அச்சு ரொம்ப முத்திரை ரொம்ப தெளிவான முத்திரை இருக்கும். பார்க்கலாம். ஒரு ராணி மங்கம்மா காயின். இது மன்னர். வருஷத்தை சொல்லிட்டேன். 1689 ஆரம்பம். நான் இதில் 90ன்னு போட்டிருக்கேன். ஒரு வருஷம் கழிச்சு தான் நாணயங்கள். 1704 முடியுது. ஆனால் 31 வரைக்கும் இந்த நாணயம் புழக்கத்தில் இருந்துச்சு. அப்போர்ஸ் ரிவர்ஸ். லட்சியம் என்பது ஒரு மகத்தான சக்தி. என்னுடைய ஆழ் மனதில் நான் எதையெல்லாம் சாதித்தே தீருவேன் என அடிக்கடி எண்ணிக்கொண்டே இருப்பேன். எதையாவது சாதிக்கணும்னு அடிக்கடி நான் என் மனசில் நினச்சிட்டே இருப்பேன். இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த உலகம், என்னுடைய எண்ணங்களை ஈடேற்றும் வகையில் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்து கொண்டு இருக்கின்றது. இனிமேலும் அந்த வாய்ப்பை அளிக்கும் என நான் நம்புகிறேன். ராணி மங்கம்மா அவர்கள் மரியாதை கொடுத்துருவோம். ஏன்னா தென்பாண்டி நாட்டிலேயே முதலாக உருவாகிய ஒரு பெண் பேரரசி. வேலுநாச்சியார் இருக்காங்க, அவங்க அரசி, இவங்க பேரரசி. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான நகரத்தை ஆட்சி செஞ்சவங்க. இவங்க காலகட்டத்தில் திருச்சி தான் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர். ராணி மங்கம்மா தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட ஒரு பேரரசி. பிறப்பு மதுரை தான். ஆட்சி 1289 டு 1704. இறப்பும் மதுரை தான், 1705. இவரோட தந்தையார் பெயர் தெப்பக்குளம் லிங்கம்ம நாயக்கர். அது ஆங்கிலத்தில் ஒரு 2 வரி சொல்லிடுறேன். த மதுரை நாயக்ஸ் மங்கம்மா காயின் இஸ் எ யுனிக் and a rare coin minted in the region of the Nayaks of Madurai. This coin features the iconic symbol of Madurai, Mangamma, and is an antique collector's item. Upwards, the king standing reverse Telugu legend. இது ஆங்கிலத்தில் இந்த நாணயத்தை பற்றி. இவங்க காலத்தில் திருச்சி தான் தலைநகரம், மதுரை கிடையாது. இவங்க கோவில் பணிகள், சாலைகள், சத்திரங்கள், குளங்கள் பல கட்டியவர். ராஜதந்திரம், அரசியல், ஆற்றல் மிக்க போர்க்குணங்களில் திறன் பெற்றவர். இப்போவும் நீங்கள் பார்க்கலாம், ராணி மங்கம்மா சாலை அப்படின்னு ஒரு சாலை உண்டு, பெரிய ரோடு, ஹைவேஸ். மங்கம்மா சத்திரம் அப்படின்னு மங்கம்மா சத்திரங்கள் உண்டு இன்னும். இவருடைய கணவர் தான் சொக்கநாத நாயக்கர். சொக்கர் கோயில், சொக்கநாத சேதுபதினு ஒரு சேதுபதி உண்டு ராமநாதபுரத்தில். திருமலை ரகுநாத சேதுபதி உண்டு, திருமலை சேதுபதி உண்டு.
இந்த நாயக்கர் வம்சம் மதுரையில் யார் யாரெல்லாம் இருந்தவங்களோ அவங்க பேர் எல்லாமே ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கும் உண்டு. விஜய ரகுநாத சேதுபதி உண்டு, விஜய ரகுநாத சொக்கநாத சேதுபதி உண்டு. இவங்களோட பேர் எல்லாமே அங்கேயும் இருக்கும். அந்த விஜயங்கிற வார்த்தை உள்ள சேர்ந்துருக்கும். அந்த முத்துராமலிங்க சேதுபதி, விஜய முத்துராமலிங்க சேதுபதி அப்படிலாம் உண்டு. ஏன் விஜயனா விஜயநகர பேரரசுக்கு கட்டுப்பட்டவங்க, அவங்களுடைய தளபதிகள்னு சொல்லலாம். மதுரை நாயக்கர் சாம்ராஜ்யத்தின் பெரிய பேரரசியாக இருந்தவங்க. இவங்களோட முன்னோடி ரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர், முன்னோடினே மாமனார். இன்னொன்று இவங்க மகனுக்கும் அதே பேர். அந்த காலத்தில் இப்போவும் அப்படித்தான், நாங்களும் அப்படித்தான். குழந்தை பிறந்தனா தன்னுடைய தந்தையார் பேரை வைப்பாங்க. அது மாதிரி தான் இவங்க மகனுக்கு, இவங்க மகன் யார், அவர் தான் ரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர். இவரோட மாமனார் பேரும் அதே பேர் தான். அந்த ரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கரோட மகன் தான் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர். விஜயரங்க சொக்கநாத நாயக்கருங்கிறது யார், இந்த ராணி மங்கம்மோட ஹஸ்பண்ட் பேர் சொக்கநாத நாயக்கர். அவங்க பேரனுக்கு விட்டுருக்காங்க. திருச்சி மலைக்கோட்டை, திண்டுக்கல் கோட்டை, திருநெல்வேலி கோட்டை, நாமக்கல் கோட்டை, சங்ககிரி கோட்டை, ஆத்தூர் கோட்டை, மதுரையில் திருமல் நாயக்கர் மகால், திருச்சியில் சொக்கநாத நாயக்கர் அரண்மனை, ராணி மங்கம்மா அரண்மனை, மதுரையில் தமுகத்தில் இருக்கிற காந்தி மியூசியம் இருக்குல்ல அந்த இது எல்லாமே இவங்க கட்டினது தான். 1682 இவங்க கணவர் இறந்துருந்தாங்க. 1689 மகன் இறக்குறாரு. முகலாய மன்னர் அவுரங்கசீப் ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு, ஏன் ஆட்சியாளராக ஏற்றுக்கிட்டாங்க, இவங்களே ஒரு பேரரசி. தெற்க வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு நூறிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் அவுரங்கசீப்பு. இவரோட மகன் சண்டை விடுதார் ஆயார்ட்ட, அவுரங்கசீப்பிட்ட நேரடியாக இல்லை. அதாவது அவுரங்கசீப்பருடைய செருப்பு ஒரு யானை மேலே வச்சு ஊர்வலம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செருப்பு எங்கெங்கெல்லாம் போதோ அந்தந்த நாடெல்லாம் அவுரங்கசீப்பு முடிஞ்சால் தடுத்துக்கோ, அவ்வளோதான். சில இடங்களில் குதிரையை அவுத்து விடுவாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு போதோ அவ்வளோ தூரத்துக்கும் அந்த மன்னனுக்குரியது. முடிஞ்சால் குதிரையை பிடிச்சி அடக்கிக்கோ அப்படிம்பாங்க. அதுமாதிரி எவ்வளவு இதுன்னு பாருங்க, அவுரங்கசீப்பனுடைய செருப்பு வந்துச்சு யானை மேலே. அப்போ தான் அந்த அம்மாவோட மகன் கேட்டேனே, அவங்க ராஜா ஒத்த செருப்பு அனுப்பிச்சுட்ருக்காரு, இன்னொரு செருப்பு எங்கே அப்படின்னு. இப்படிலாம் பேசி கொஞ்சம் சண்டை வந்தோடனே அந்த ராணி மங்கம்மா என்ன செய்கிறாங்க, அவுரங்கசீப்போட தளபதிகிட்ட பேசி நிறைய பரிசு பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ சரிப்பா போப்பா, சின்ன பிள்ளை தான் தெரியாதுன்னு பேசியிருப்பேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் போங்க, சண்டை விடாதீங்க. அதெல்லாம் ஒரு ராஜதந்திரம். அப்படி அவங்க போயிட்டாங்க. போனோன்னே பேரரசர் அவுரங்கசீப்பி தான். ஆனால் அவங்களுடைய ரூலர்ஸ் இவங்க ராணி மங்கம்மா மதுரையில். ஆனால் கப்பம் கட்டி ஆகணும். சரி, கப்பம் கட்டினாலும் கட்டிட்டு போகிறோம். அந்த எல்லாம் பதவி இதெல்லாம் பறிச்சுட்டு விட்டுருவாங்க, சண்டை ஓட்டு மல்லு கட்டி. அப்படி இருந்தும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உழைஞ்சி இந்த மாலிகாபூர் படையெடுப்பில் சிவலிங்கத்தெல்லாம் உடச்சி போட்டாங்க, கடப்பறை கொண்டிடுச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆனி மாதம் ஊஞ்சல் விழாவை ஏற்படுத்தினார். இவர் ஊஞ்சல் விழா அதை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் ராணியினுடைய அப்போதைய உருவப்படத்தை வைக்கிறாங்க. கிபி 1529 விஸ்வநாத நாயக்கரில் ஆரம்பித்து 1736 ராணி மீனாட்சி காலம் வரை, அதான் கடைசி. மதுரை மீனாட்சி பேர் அந்த பேரரசி கூட்டாங்க, ராணி மீனாட்சி அம்மன். 210 ஆண்டுகள் நாயக்கரின் சாம்ராஜ்யம் பெரும் பலத்துடன் மதுரையையும் திருச்சியையும் ஆண்டு வந்தார்கள். மதுரையில் நிறைய மன்னர்கள் ஆட்சி. அவங்க ஆட்சி செய்த ஒரு பழமையான நகரம், பேரும் புகழுமிக்க ஒரு நகரம். விஜயநகர பேரரசின் கீழ் நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்தாலும் பெண்களை முடிசூட்ட இயலாத ஒரு காலத்தில் முடிசூட்டிய பேரரசியின் ராணி மங்கம்மல் நாணயம் தான் இந்த நாணயம். திருவாங்கூர் போர், தஞ்சாவூர் போர், மராட்டிய போர், மைசூர் போர் அனைத்திலும் வெற்றி கண்டார்கள். மகன் எதிர்த்தா, ராணி சமாதானம் பண்ணாங்க. பறிபோன தேசங்களையெல்லாம் மீண்டும் கைப்பற்றினாங்க.
பேரனின் அராஜகமான நடத்தையால் பேரனின் மனைவியின் சூழ்ச்சியால் கைது செய்யப்பட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அங்கேயே உயிர் துறந்தார்கள். ஒரு மகாராணியின் பெரும் சகாப்தம் வாரிசு போரிலேயே சரிந்தது. ஒரு தமிழகத்து கிளியோபாட்ரா, அவ்வளோ பெரிய அழகி அவங்க, ராஜதந்திரமுடைய அழகி. ஒரு வீர பெண்ணின் வாழ்க்கை சரித்திரம் முடிவுற்றது. ராமநாதபுரம் போர் தோல்வியில் முடிந்தாலும் நட்புறவு நாடாகவே இருந்தது. இன்னும் மங்கம்மாளின் வரலாறு தமிழ்நாட்டு மக்களின் மனசில் மங்காமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ராமநாதபுரத்தில் நான் போயிருக்கேன். அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அது அவங்களோட குலதெய்வம், ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். சாமி ஆறை கட்டுவாங்கள்ல, அது மாதிரி அங்கே ஆறை கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ துடிப்பான கோயில். முதல்ல இரத்தப்பலி நிறைய கொடுத்தாங்க, இப்போ அதை நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளோ துடிப்பான சாமி அது. அது வந்து முழுக்க முழுக்க தங்க விக்கிரகம். அந்த தங்க விக்கிரகத்தை அவங்களுக்கு, அந்த சேதுபதி வம்சத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் மதுரை திருமல் நாயக்கர் அவர்கள். அது இன்னும் அவங்க பூஜையில் வச்சு வணங்கி வராங்க. ஒரு தங்க விக்கிரகம், ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். நான் பார்த்துருக்கேன், நேரிலே பார்த்துருக்கேன். இடையில ஒரு சின்ன போர் அவங்களோட வந்ததில் தான் ஒரே ஒரு தடவை மட்டும் ராமநாதபுரம் சேதுபதி ஜெயித்தார். மற்ற சமயம் அவங்களுக்கு சண்டை வரல என்பதுதான் உண்மை. 2 பேரும் நட்புறவாக இருந்தாங்க. கேரளாவில் திருவிதாங்கூர் சண்டையவே ராமநாதபுர சேதுபதியின் சப்போர்ட்டில் தான் திருமல நாயக்கர் ஜெயித்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு பரிசாகத்தான் அவர் அந்த தங்க விக்கிரகத்தை ராமநாதபுரம் அரண்மனைக்கு கொடுத்து விட்டார் அப்படிங்கிறதும் உண்மை. இதெல்லாம் செய்தி வழி செவி கிடையாது, உண்மை சம்பவ வரலாற்று புத்தக பதிவேடுகள். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாணயம், ராணி மங்கம்மா நாணயம். ஒன்று தான் இருக்குது, கண்ணே கண்ணுங்கிறது மாதிரி. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 1650 ரூபா என்னோடய ரேட்டு. சூப்பர் கண்டிஷனு, குட் கண்டிஷனான நாணயம். இதோட இன்னொரு சின்ன ஒரு பதிவு. ஒரு 2 ரூபா ஒரு செட்டு வச்சுருக்கேன். இது 1992 ஹைதராபாத் மிண்டு, 93 ஹைதராபாத் மிண்டு, 94 மும்பை மிண்டு, 95, 96, 97, 98, 99, 2000, 2001, 2002, 2002 வைக்கலையே, அந்த வச்சிடுறேன். 2003, 2004 எல்லா விதமான நாணயமும் 92லேருந்து 2004 வரைக்கும். நான் இதை பூரா வலைத்தளத்தில் சர்ச் பண்ணேன். எந்த நாணயமே 100 ரூபா 150 ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லை. எல்லாமே 100 ரூபா 150 ரூபா. இந்த ஒரு நாணயம் மட்டும் 500 ரூபா. 2004 ஹைதராபாத் மிண்டு மட்டும் 500 ரூபா. காயின் எல்லாமே நல்ல கண்டிஷனான காயின். 2004 ஹைதராபாத் மிண்டு மட்டும் 500 ரூபா, அந்த ஒரு காயின் மட்டும். நான் இது எல்லா காயினுமே சேர்த்து 500 ரூபாய்க்கே கொடுக்கேன். இந்த ஒரு நாணயம் மட்டும் நீங்கள் வாங்கணும். இது எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த ஒரு நாணயத்தினோட ரேட்டில் இந்த 92லேருந்து 2004 வரைக்கும் எல்லா நாணயத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு செட்டு, ஒரே ஒரு செட்டு தான். இது மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா வலைத்தளத்தில் போய் செக்கப் பண்ணிவிட்டு இந்த நாணயத்தை நீங்கள் வாங்கினா போதும். நான் அதான் ஒரு சில நாணயங்கள் செக் பண்ணினேன். 100 ரூபா, இது 200 ரூபா. இந்த 3 நாணயம் வாங்கினாலும் 800 ரூபா ஆயிரும். எல்லாமே 100 ரூபா 150 ரூபான்னு போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நான் கொடுக்கணும்னா குறைஞ்சது 2000 ரூபா ஆகும். சரி, 2000 ரூபாய்க்கு இதை என்னத்தை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தமே 500 ரூபா தான். வெறும் 500 ரூபா தான். ப்ராமிஸாகவே 500 ரூபா தான். உங்களுக்கு 2002 நாணயம் வச்சுருந்தேன் என்கிட்ட. 93, 98, 99, 2003 இந்தாங்க 2002 இதில் வச்சிடுறேன். இப்போ 2001க்கு எடுத்து 2002 அதுக்கு ஒரு ஃபோல்டர். டோட்டலாக 500 ரூபா தான். ஒரு செட்டு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. 2004 கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஒரு நாணயம் 500 ரூபா. இப்போ என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது. ஏன்னா வேறு நாணயங்கள் என்கிட்ட நிறையா இருக்குது. 2004 இல்லாமல் வேறு பதிவு கொடுக்க முடியல. ஒரு செட்டு மட்டும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம்.
92லேருந்து 2004 வரைக்கும் ஒரு 13 விதமான நாணயம், 13 விதம். ஒரு நாணயத்துக்கு சராசரி 50 ரூபா 650 ரூபா ஆச்சு. இது எல்லாமே சேர்த்து அப்படியே 650 ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 2004 தரமாட்டாங்க. இதையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு மொத்தமே ஒரு 500 ரூபா ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. இது இந்த விலை தான், இந்த விலையிலேருந்து ஒரு ரூபா கூட குறையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாணயத்தையும் செக்கப் பண்ணி ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன மெட்டல், என்ன டயாமீட்டர், இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ஹிஸ்டாரிக்கல் என்ன அப்படின்னு பார்த்து வலைத்தளத்தெல்லாம் போய் சர்ச் பண்ணி, வலைத்தளத்திலாம் இப்படி நாணயங்கள் கிடைக்குதா கிடைக்கலையாங்கன்னு சர்ச் பண்ணி, கிடைத்தால் அதனுடைய விலை என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஒரு 3500 போட்டிருந்தாங்க. சரி நம்ம அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1650 ரூபா விட்டு இன்னொரு நாணயத்தை சொல்லிட்டுமா. இது ஒரு நாணயம், மைசூர் யூனிவர்சிட்டியினுடைய 100 விழா நாணயம். இதில் இந்த மன்னர் இருக்கார்ல, இந்த காயின் கோட் கண்டிஷனு, இந்த மன்னருக்கு கீழே அவர் சட்டைக்கு கீழே எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும். இந்த இருக்குங்க ஹைதராபாத் மின்ட்டுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கா, ஒரு அற்புதமான எரர். எக்ஸ்ட்ரா மெட்டல் தான் இருக்குது பாருங்க. நான் கொண்டு போய் அதில் பித்தளை வச்சிட்டோம்னு நினச்சிடாதீங்க. பிரிண்ட் எரரு, எக்ஸ்ட்ரா எரர். இந்த வந்து இன்னொன்று இந்த மைசூர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இந்த யூனிவர்சிட்டி மேலே டாப்பு இந்த பக்கம் ஒரு 3 டவர், இந்த பக்கம் ஒரு 3 டவர் இருக்கான். இல்லை சென்டராக ஒரு கோடு கீழே வருது வரும், மேலேருந்து கீழே நிற்க ஒரு கோடு வந்து ராஜாவுடைய தலையிலேருந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கோடு போகும், இந்த பக்கம் ஒரு கோடு. இது ஒரு எரர். இந்த 2 லைன், இந்த பக்கம் அந்த லைன் இருக்காது, இந்த பக்கம் அந்த லைன் இருக்காது. இந்த பக்கம் ஒரு கோடு மேலேருந்து, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், மேலேருந்து ஒரு கோடு வந்து இந்த பக்கம் சைடை விலகிட்டு போகும். அது ஒரு எரரு. அதை விட மெயினான எரர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் எரரு. ராஜ முகத்தில் இடது கண்ணிலேருந்து ஒரு லைன் கிளினிக் வருது வருங்க, அது ஒரு எரர். ராஜா முகத்தில் வலது கண் இடது கண் இருக்குது, பாகைக்கு கீழே இடது கண்ணிலேருந்து நேராக கிளினிக்கு கழுத்தில் விட்டுருக்க அந்த முத்து மாலை வரைக்கும் ஒரு லைன் வரும், கோடு வரும், வருதா? அது ஒரு எரரு. ஆனால் அதெல்லாம் நான் எரராக உங்களுக்கு நான் சொல்லலை, சொல்கிறேன், இந்த நாணயத்துடைய மிஸ்டேக்கை சொல்கிறேன். மெயினான டாப் எரர் நீங்கள் பார்த்தோன்னு தெரியணும்னா சட்டை கீழே இருக்கிற இந்த பெரிய எரர், எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். இந்த காயினோட வேல்யூ வெறும் 350 ரூபா. அற்புதமான எரர் நாணயம், ரொம்ப தெளிவான நாணயம். கிரீடம், கண், மீசா, மொழி எல்லாம் சட்டை பட்டன் எல்லாம் தெளிவாக தெரியும். ஹைதராபாத் மின்ட் உங்களுக்கு கிடைக்காது. இதில் எவ்வளோ எரர் இருக்குது நீங்கள் இதை சொல்லணும். இதே இது வெளிநாட்டு நாணயமாக இருந்தால் இதனோட ரேட் வந்து 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வெளிநாட்டு நாணயமாக இருந்தால். நம்ம நாட்டில் தான் எரர் நாணயம். நீங்கள் உங்களுக்கு வந்து கிளிப் எரரு, மறுபடி கட்டிங் எரரு, அதெல்லாம் உங்களுக்கு ஷிஃப்ட் எரரு, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த ரிம்மை பாருங்கள், இந்த சுற்றி இந்த ரிம்மை பாருங்கள், இந்த நாணயத்தோட ரிம்மை பாருங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும் மடிஞ்சு கிடக்கும் மெட்டல், இந்த இடக்கு வருங்க. எனக்கு இந்த சுற்றி தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல மட்டும் மெட்டல் மடிஞ்சு கிடக்கும். எப்படி சொல்லுன்னு தெரியல. இந்த கடக்கு வருங்க மடிஞ்சு, இந்த இடக்கு வருங்க. இங்கிட்ட பள்ளமாக இருக்கா, இங்கிட்ட மட்டும் எரர் மடிஞ்சு கிடக்கு, அந்த நாணயம் இந்த மடிஞ்சு கிடக்கா. இவ்வளோ நுணுக்கமான எரர்லாம் வெளிநாட்டு நாணயமாக இருந்ததுன்னா அதிகமான விலை. இங்கே நான் வெறும் 350 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். ஒரு அற்புதமான ஒரு நாணயம், 5 ரூபி காயினு, பிராஸ் மெட்டலு. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து எந்த எரரும் கிடையாது. டோட்டல் எரர் எல்லாமே அந்த பக்கம்தான். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.